எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லாங் வீடியோ தான் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து கரெக்டான மெத்தடில் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது அப்படின்றது வந்துட்டு பல பேருக்கு வந்து தெரியாது. சும்மா நம்ம நார்மலாக வந்துட்டு எண்ணெய்க்கு தலைக்கு எண்ணெய் வச்சோம், மசாஜ் பண்ணோம், குளித்தோம் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் ப்ராப்பராக ஆயுர்வேதா படி எப்படி வந்து எண்ணெய் வைக்கணும் அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸு அண்ட் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போவுமே நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கும்போது அதை தயவு செஞ்சு ஒரு ஒரு லூக்வார்ம் கன்சிஸ்டன்சியில் வந்து தேய்ங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதோட பலன் வந்து நல்லா வந்து தலைக்கு அண்ட் முடிக்கு உடம்புக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு எண்ணெயை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்லேயோ அல்லது வந்துட்டு நான் கொஞ்சம் நார்மலாக ஒரு லூக் வார்ம் கை தொடர பதத்தில் வந்துட்டு சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுவே வந்துட்டு ஆண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுவே விமன்ஸாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி 2 பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பெரிய பல்லு சீப்பு வச்சு சிக்கு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நிறையா முடி கொட்டுறதை வந்துட்டு நம்ம தவிர்க்க முடியும். இது இன்னொரு டிப். ஃபஸ்ட்டு டிப் வந்து எண்ணெயை வந்து காய வச்சுக்கணும். 2வது டிப் முடியை வந்து எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடி பெரிய பல்லு சீப்பு வச்சு சிக்கு எடுத்துக்கணும். சிக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஃபிங்கர்ஸை வச்சு பெரிய சிக்கெல்லாம் வந்துட்டு கையிலேயே எடுத்து விட்டுருங்க. கையில் நல்லா எடுத்து விட்டுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. எப்போவுமே எண்ணெய் வைக்கும்போது ஏன் எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அது முடிக்கும் சரி உடம்புக்கும் சரி அவ்வளோ நல்லது. உடம்பு வந்து உஷ்ணம் இப்போ இருக்க காலகட்டத்தில் உடம்பு வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. எல்லாத்துக்குமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் எண்ணெய் நல்லா வச்சு குளிர எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கும்போது அந்த குளித்ததுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுதான் அதனால தான் எண்ணெய் வச்சு குளிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் முந்தின வீடியோஸ்லலாம் சொன்ன மாதிரி எனக்கு பயங்கரமாக பொடுகு இருக்குது. சேம் அந்த சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க, அவங்க நிறையா ஹேர் பேக் போட்டாலே சரியாயிடும் அப்படின்னு, அந்த ஷாம்பு போட்டால் கிளியர் ஆகாதுன்னு சொன்னாங்க. சேம் அதே தான் நடக்குது இப்போது. பட் நான் மண்டே ஹேர் வாஷ் பண்ணது, இன்றைக்கி சாட்டர்டே 21 அக்டோபர். ஸோ அதனால் அதனால் கூட இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எண்ணெயை நல்லா ஓரளவுக்கு சூடு பண்ணிவிட்டு நல்ல உள்ளங்கை அளவு நல்ல எண்ணெய் எடுத்து உச்சந்தலையில் வச்சு நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு நல்லா அந்த ஹீட்டெல்லாம் வந்து அதுலேயே வெளியே வந்துடும். எப்போவுமே எண்ணெய் வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உச்சியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உச்சியிலிருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்பவும் போல் நீங்கள் காட்டன் பட்ஸ் வச்சு எண்ணெய் வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி விரல்களால் வந்து எண்ணெய் வச்சாலும் சரி. இந்த மாதிரி நான் வந்து விரல்களால் தான் வந்து வைப்போம் எப்போவுமே. எனக்கு காட்டன் பட்ஸ் வச்சு அதுக்காக நான் தனியாக வந்துட்டு காசு வேஸ்ட் பண்ண வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய நம்ம வந்து நம்ம இயற்கையை வந்து சேவ் பண்ண தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்காவது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது விட்டு வைக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மென்டாலிட்டி எப்போவுமே. ஸோ வந்து இந்த மாதிரி நான் எப்போவும் வந்து கையில் தான் வந்துட்டு எண்ணெய் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷனாக ஃபஸ்ட்டு நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷனாக இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி நான் எடுத்து வைப்பேன். அண்ட் முன்னாடி நெத்திலையும் வந்து நான் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு முடி கொட்டும்போது ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகிறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முன்னாடி நெத்தி தான் வரும். முன்னாடி அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முடி கொட்டுது அப்படின்னு, முடி கொட்டி நம்மளுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, மண்டையில் முடி ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு காட்டுறதே அந்த ஏரியா தான். பெண்களுக்கு வந்து அந்த ஏரியா காட்டும், ஆண்களுக்கும் சேம் அதே தான். அவங்களுக்கு வந்து 2 பக்கமும் காட்டும், ப்ளஸ் பேக் சைடு ஹெட்லேயும் வந்துட்டு காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் பார்ட்டிஷனாக இதை வந்து 3rd பார்ட்டிஷனாக எடுத்து நான் நல்லா அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். விரல்களால் தான் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது நான் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணுற மாதிரி தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு நம்ம மசாஜ் பண்ணும்போதும் நம்மளுக்கு மசாஜ் பண்ணுறது இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து எண்ணெய் வந்து வைப்பேன். இன்னமும் வந்து வீக்கெண்ட்ஸு இன்னும் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சும்மா வந்து அப்படியே லைட்டாக அப்படியே படுற மாதிரி தேய்ச்சிட்டுட்டு சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மைல்டு மசாஜ் மட்டும் கொடுத்துட்டு
ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன். அண்ட் பொடுகு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு டிப் வந்து என்ன நான் சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு எண்ணெய் வச்சுட்டு இப்போ நீங்கள் இன்றைக்கி தலை குளிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் நம்ம கண்டிப்பாக எண்ணெய் வைப்போம். அடுத்த நாள் எண்ணெய் வச்சுட்டு அப்படியே விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் அப்படியே விட்டுருவோம். தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா எண்ணெய் வந்து பொடுகுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயும் பொடுகு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எண்ணெய் வச்சுட்டு நம்ம அப்படியே விடும்போது பொடுகு இன்னும் தான் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுமே தவிர கம்மி ஆகவே ஆகாது. ஸோ எப்போல்லாம் நீங்கள் உங்களுக்கு பொடுகு போகணும்னு நினைக்கிறீங்களோ நேச்சுரலாக வித்தவுட் ஹேர் பேக் நீங்கள் நல்ல எண்ணெயை நல்லா குளிர வச்சு நல்லா வந்து நல்லா ஃபுல்லாக சொதன்னு நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு நீங்கள் தலை குளிச்சு பாருங்கள். பொடுகு வந்து அப்படியே வந்து ரெடியூஸ் ஆகிடும். நான் விசிபிளாக பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து என்னோடய வேரில் வந்துட்டு எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்னோடய முடியில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போது நின்றுட்டு பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. ஸோ நல்லா வேரில் வந்து நல்லா பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து முடிக்கு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே வந்து வேர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன், டிப்பு வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா டிப்பில் தான் வந்துட்டு முடி வெடித்து முடி பிரேக்கேஜ் ஆகி முடி வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகிறதுக்கான நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால் ஹெட்டில் எந்தளவுக்கு ஹெட் அண்ட் ரூட்டில் வந்துட்டு எந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹெட் டு டிப்புக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து எனக்கு எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க. எப்போவுமே வந்து எண்ணெய் தேய்ச்சா தலைமுடி வரன்னு இருக்கிற மாதிரி வந்து தேய்க்கக்கூடாது, நல்லா தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி திட்டுவாங்க. ஸோ இது வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ இப்போ வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் வச்சாச்சு, இன்னொரு சைடு நம்ம எண்ணெய் வைக்கல. ஸோ அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு சைடு எண்ணெய் வைக்கிறது வந்து நான் காட்டல, ஸோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு சைடு எண்ணெய் வைக்கிறதையும் நம்ம ஆயில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 சைடுமே நான் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணினதுக்கப்புறம் நல்லா பார்த்திங்கன்னா விரலை வந்து நல்லா முடிக்குள்ளே விட்டுட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கிறேன். மைல்டாக நல்லா மசாஜ் கொடுத்துருக்கேன். நார்மலாக எல்லாருமே இப்படி தான் மசாஜ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்னொரு டிப் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, தலைக்கு எண்ணெய் வைக்கிறோம் இல்லைங்களா, எண்ணெய் வச்சுட்டு முடியை வந்து குப்பரை கவுத்தி போட்டுருவேன். நம்ம நார்மலாக வெயிலெல்லாம் முடி காய வைக்கும்போது பின்மண்டையில் இருக்க நீரெல்லாம் வந்து நல்லா காயணும் அப்படின்றதுக்கோசரம் முடியை வந்து முன்னாடி தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக இப்போ நம்ம கீழே குனிஞ்சு மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம மசாஜ் பண்ணும்போது இன்னும் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ஹேர் ஃபாலுக்கு அண்டு ஹேர் ரீக்ரோத்துக்கு வந்துட்டு இப்போ எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் நார்மலாக எண்ணெய் வைக்கும் போது தான் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் நார்மல் டேஸில் கூட தினமும் டெய்லி பேசிஸில் கூட நீங்கள் வந்துட்டு இப்போ ஒர்க் போயிட்டு ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு வரீங்க அப்படிங்கும்போது தலையை கண்டிப்பாக வந்து அவுத்துட்டு ஹேர் பண்ட் போட பார்ப்பீங்க. அப்போ ஹேர் பண்ட் போடுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஹேர் பண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக முன்னாடி கவுத்தி போட்டுட்டு நல்ல ஒரு மைல்டாக மசாஜ் கொடுத்துருங்க. மசாஜ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக ஒர்க்கில் இருந்த டென்ஷனும் போய்டும், ப்ளஸ் முடிக்கும் நல்லது. நம்மளும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவோம். தென் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி ஷார்ட்லேருந்து காட்டுறேன். ஸோ பின்னாடி வந்து இப்படி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு விசிபிளாக காட்டுறதுக்காக நான் பின்னாடி போட்டு மசாஜ் பண்ணி காட்டினேன். தென் அடுத்ததாக வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நான் வந்து எண்ணெய் வச்சதும் வந்துட்டு இது பண்ணிவிடுவேன். இப்போ நான் ஏன் சிக்கு எடுக்கிறேன்னா, நம்ம முதல்லையே சிக்கு எடுத்துடும், அதனால் நம்மளுக்கு இப்போ சிக்கு இருக்காது எண்ணெய் வச்சதுக்கப்புறம். ஸோ எண்ணெய் வச்சதுக்கப்புறமும் நான் சிக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து ஹேர் பண்ட் போட்டுட்டு முடியை வந்து கட்டிட்டு ஒரு 1/2 hour to 1 hour